பிரைஸ்லாம் நம்ம வாழ்க்கையில் கூட சில பேர் நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க. என்னென்ன நம்ம ஒன்றுமே பண்ணல, நம்மளை இப்படி அவமதிக்கிறாங்க அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு நாள் ஹோட்டலில் வந்து வாடிக்கையில் சாப்பிட வந்திருக்காங்க. டைனிங் டேபிளில் வந்து ஒரு மரப்பெட்டியில் டிஷ்யூ பேப்பர் நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க. சாப்பிட வந்தவங்க அது இஷ்டத்துக்கு கை துடைக்க, வாய் துடைக்க, கையில் கசக்கி கீழே கூட இப்படி நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க. சர்வர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வெள்ளி குழா பூசுறது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற பாத்திரத்தில் அதில் டிஷ்யூ பேப்பர் நல்லா நேர்த்தியாக அடுக்கி அதில் வைக்கிறாங்க. வச்சோன்னா அடுத்த நாள் வந்து சாப்பிட்றவங்க வந்து அதை பார்த்து ரொம்ப கவனமாக அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதை பார்த்தாலே ரொம்ப ரிச் லுக்காக உயர்வாக தெரியுது. இது மாதிரி பொருள் மட்டும் கிடையாது, மனிதர்கள் அப்படி தான். உயர்வான அவங்கள அவ்வளோ சீக்கிரம் யாரும் கட் பண்ண மாட்டாங்க. அவங்கள பார்த்து தான் அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர், நம்மளுடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. 1 சாமுவேல் 16:7 என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இதயத்தை பார்க்கிறார். அப்போ வந்து நம்ம வெளிநிலைமையை நினைச்சு மனுஷங்க நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. ஆண்டவர் நம்ம வந்து உள்ளம் பரிசுத்தமாக ஆண்டவர் பிரியமா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லமையுடையவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காட் பிளஸ் யூ.